ஓம் சாந்தி 20/6/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது கைப்பிடி கொண்டை கடலைக்கு பின்னால், அதாவது உலகாய வருமானத்திற்கு பின்னால் தன்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். இப்பொழுது தந்தையின் உதவியாளராகி தந்தையின் பெயரை வெளிப்படுத்துங்கள். இது விசேஷமாக குமாரிகளுக்காக சொல்லப்பட்டிருக்கு. கேள்வி: இந்த ஞான மார்க்கத்தில் உங்களுடைய கால்கள் முன்னேறி கொண்டிருக்கிறது, அதன் அடையாளம் என்ன? அதாவது ஞான மார்க்கத்தில் ஒவ்வொரு அடியிலும் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதன் அடையாளம் என்ன என்று கேட்கிறார். பதில்: எந்த குழந்தைகளுக்கு சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் சதா நினைவிருக்கிறதோ, நினைவு செய்யும் நேரத்தில் புத்தி எங்கும் அலைவதில்லையோ, புத்தியில் வீண் சிந்தனைகள் வருவதில்லையோ, புத்தி ஒருமுகத்துடன் இருக்கிறதோ, தூங்கி விழுவதில்லையோ, குஷியின் அளவு அதிகரித்து கொண்டிருக்கிறதோ, இதன் மூலம் ஞான மார்க்கத்தில் உங்களுடைய கால்கள் முன்னேறி கொண்டிருக்கிறது என்பது நிரூபணம் ஆகிறது. ஓம் சாந்தி. குழந்தைகள், இவ்வளவு நேரம் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். உள்ளத்தில் நாம் சிவாலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள். சிவபாபாவின் நினைவும் வந்துவிடுகிறது, சொர்க்கத்தின் நினைவும் வந்துவிடுகிறது. நினைவின் மூலம்தான் சுகம் கிடைக்கிறது. நாம் சிவாலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்ற நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். அப்போது குஷி ஏற்படும். கடைசியில் அனைவரும் சிவாலயத்திற்கு தான் சென்றாக வேண்டும். சாந்தி தாமத்திலேயே யாரும் அமர்ந்துவிட முடியாது. உண்மையில் சாந்தி தாமத்தையும் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது, சுகதாமத்தையும் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதை தந்தைதான் ஸ்தாபனை செய்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இரண்டையும் நினைவு செய்ய வேண்டும். அந்த சிவாலயம் அமைதிக்கானது, இந்த சிவாலயம் சுகத்திற்கானது. இது துக்கதாமம் ஆகும். இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. எங்கு வேண்டுமென்றாலும் அமர்ந்திருக்கலாம். தொழில் செய்யும் இடங்களில் அமர்ந்திருந்தாலும் புத்தியில் 2 சிவாலயங்களின் நினைவும் வர வேண்டும். துக்க தாமத்தை மறந்துவிட வேண்டும். இது வைஷ்யாலயம் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த துக்க தாமம் இப்பொழுது அழியப் போகிறது. எவ்வளோ அழகா பாபா துக்கதாமத்தை மறக்கணும், துக்கதாமம் அழிய போகுது, ஆகையால நீங்க சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினையுங்க அப்படின்றார். சாந்தி தாமம் சிவபாபா இருக்கிறதுனால சிவாலயம், சுகதாமத்தை சிவபாபா ஸ்தாபனை செய்யறதுனால அதுவும் சிவாலயம்தான். ஆகையில எங்க இருந்தா என்ன, சுகதாமத்தையும் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்துட்டே இருங்க, இந்த துக்கதாமத்தை மறந்துடுவீங்க அப்படின்றார். இங்கு அமர்ந்திருந்தாலும் நாம் முதலில் சாந்தி தாம சிவாலயத்திற்கு செல்வோம், பிறகு சுகதாம சிவாலயத்திற்கு வருவோம் என்று புத்தியில் நினைவு செய்யுங்கள். இப்படி நினைவு செய்வதின் மூலம் பாவங்கள் நீங்கிக் கொண்டே போகும். நீங்கள் எந்த அளவிற்கு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு முன்னேறுவீர்கள். இங்கு வேறு எந்த சிந்தனைகளுடன் அமரக்கூடாது. இல்லையென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவீர்கள். யார் நினைவில் இருப்பதில்லையோ, வீணெண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குமோ, அவர்கள் தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் புத்தி எங்கேயாவது அலைந்து கொண்டே இருக்கிறது. மகாரதி, குதிரைப்படை, காலாட்படை அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கிறதில்ல. ஆகையில எப்படி இருக்கணும், யோகத்தில் அமரும் போது மற்ற சிந்தனைகள் செய்யக்கூடாது. அது நமக்கு மட்டும் தடையில்லை, அந்த வாயுமண்டலத்தையே அது கெடுக்குது, அது மற்றவங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துது இல்லையா. ஆகையில இந்த விஷயத்துலையும் கவனம் கொடுக்கணும் அப்படின்றார்.
எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற ஆசிரியர் வந்திருக்கிறார் என்றால், குழந்தைகள் MA, BA தேர்ச்சி அடையும் வரை இங்கேயே அமர்ந்து கொண்டிருப்பாரா என்ன? தந்தை சதா அமர்ந்திருக்க மாட்டார். சிறிது காலத்தில் சென்று விடுவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது என்று சொன்னாலும் விழித்து கொள்வதே இல்லை. அதாவது பாபா குமாரிகளுக்காக சொல்லிட்டு இருக்கிறார். எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற ஆசிரியர் இங்கே வந்து படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் அந்த BA, MA படிப்பெல்லாம் படிக்கணும்னு போகிறீங்க. நீங்கள் படிச்சுட்டு பாஸ் ஆகி வர வரைக்கும் பாபா இங்கேயே இருப்பாரா? இங்கே இருக்க மாட்டார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது, நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் விழித்து கொள்வதே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்றார். ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை. நல்ல நல்ல குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் 400 அல்லது 500 ரூபாய்க்காக ஏன் நம்முடைய நேரத்தை வீணாக்க வேண்டும்? பிறகு நாம் சிவாலயத்தில் என்ன பதவியை அடைவோம் என்று சொல்வார்கள். குமாரிகள் ஃப்ரீ என்பதை பாபா பார்க்கிறார். அதாவது பாபா இது குமாரிகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். குமாரிகள் ஃப்ரீ அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்ஸ் இல்லை. ஒரு குமார் அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், இல்லை அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அப்படி ஏதோ விஷயங்கள் இருக்கும். ஆனால் குமாரிஸ்க்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் ரூல் மாறி இருக்கு. பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை அவங்க சம்பாதிக்கிட்டோன்னே படிக்க வைப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு கன்னியா சம்பாதித்து அப்பா அம்மாவுக்கு கொடுத்தா அதை அவங்க வாங்க மாட்டாங்க. அப்படி பொண்ணுடைய சம்பாத்தியத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்றது தர்மமாக நினைக்கிறாங்க. ஆகையில நீங்கள் ஃப்ரீ தான், நீங்கள் படித்து சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சென்டர் நடத்துனீங்கன்னா எத்தனை பேருக்கு உங்களால் நன்மை நடக்கும் அப்படின்றது புரிய வச்சிட்டு இருக்கிறார். எவ்வளவுதான் மிக பெரிய ஊதியமாக இருந்தாலும் அது கைப்பிடி கொண்டை கடலை போன்றது தான். 400 500ன்னு சொல்லிட்டு இருக்கிறார் பாபா. இப்போ 40,000 50,000 இல்லை 4 லட்சம் 5 லட்சம் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் அது எதற்கு சமமானது? ஒரு கைப்பிடி கொண்டை கடலைக்கு சமம்தான் அப்படின்றார். இவை அனைத்தும் அழிந்துவிடும், எதுவும் இருக்க போவதில்லை. கைப்பிடி கொண்டை கடலையிலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். ஆனாலும் விடுவதே இல்லை. அதில் கைப்பிடி கொண்டை கடலை, இதில் உலகத்தின் ராஜ்ய பாக்கியம். அதாவது அந்த உலகாய படிப்பில் கிடைக்கிறது ஒரு கைப்பிடி கொண்டை கடலை, அழியக்கூடியது. ஆனால் இந்த படிப்பில் உலகத்தின் ராஜாங்கமே கிடைச்சிடுறது. செல்வந்தர்கள் பணம் படைத்தவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள், கொஞ்சம் கூட கவனம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் கடைசியில் வருவார்கள். பிறகு டூ லேட் ஆகிவிடும், மிகவும் தாமதம் ஆகிவிடும். அவர்களுடைய பணமும் வேலைக்கு உதவாது, யோகாவிலும் இருக்க முடியாது. கடைசியில் அவங்க பணத்தையும் யூஸ் பண்ண முடியாது நல்ல காரியத்தில். சரி, யோகத்தில் இருக்க முடியுமானா அதுவும் முடியாது. டூ லேட். ஏழைகள் மிகவும் உயர்ந்த பதவியை அடைய முடியும். கன்னியாக்களாகிய உங்களிடம் என்ன இருக்கிறது? கன்னியாவை ஏழை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தந்தையின் ஆஸ்தி ஆண் குழந்தைகளுக்கு தான் கிடைக்கிறது. மற்றபடி கன்னியாவை தானம் செய்யப்படுகிறது. அதாவது கன்னியாதானம் செய்யப்படுகிறது. அப்பொழுதுதான் விகாரத்தில் செல்கிறார்கள். திருமணம் செய்து கொண்டால் பணம் கொடுப்பேன், தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வார்கள். மென்டாலிட்டியை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. நீங்கள் யாருக்கும் பயப்படக்கூடாது. எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். அதுவும் 21 பிறவிகளுக்கு அடைவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், கைப்பிடி கொண்டை கடலையை விட்டுவிட்டு தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை அடைவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படக்கூடாது. பயமற்றவர்களாக ஆகி பந்தனங்களிலிருந்து விடுபட வேண்டும். தன்னுடைய நேரத்தை உண்மையான வருமானத்தில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். 2வது பாயிண்ட், இந்த துக்க தாமத்தை மறந்து சிவாலயம், அதாவது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். மாயையின் தடைகளை அறிந்து கொண்டு அதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரதானம், கீதையின் பாடத்தை படித்து படிப்பிக்கக்கூடிய மோகத்தை அளித்து நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள். கீதா ஞானத்தின் முதல் பாடம் அஷரீரி ஆத்மா ஆகுங்கள் என்பதாகும். மேலும் இறுதி பாடம் மோகத்தை அளித்து நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள் என்பதாகும். முதல் பாடம் என்பது விதிமுறை, இறுதி பாடம் என்பது அந்த விதியின் மூலம் அடையும் சித்தி. எனவே ஒவ்வொரு நேரமும் முதலில் நீங்கள் இந்த பாடத்தை படித்து பிறகு மற்றவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும். அநேக ஆத்மாக்கள் உங்களுடைய உயர்ந்த செயல்களை பார்த்து தானும் உயர்ந்த செயல்களை செய்து தன்னுடைய பாக்கியத்தின் ரேகையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த செயலை செய்து காண்பியுங்கள். ஸ்லோகன், பரமாத்மாவின் ஸ்நேகத்தில் மூழ்கி இருங்கள், அப்பொழுது உழைப்பில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். இன்றைய அவ்வியக்த சமிக்கை, ஃபரிஷ்தாக்களின் உலகத்தில் இருந்து கொண்டு கர்மம் செய்வதற்கு இந்த சாகார உலகத்திற்கு வாருங்கள். கர்மம் செய்யுங்கள், கர்மயோகி ஆகுங்கள், பிறகு ஃபரிஷ்தா ஆகிவிடுங்கள். இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். நான் ஃபரிஷ்தாக்களின் உலகத்தில் வசிக்கக்கூடிய அவ்வியக்த ஃபரிஷ்தா, பூமியில் வசிப்பவன் இல்லை, ஆகாயத்தில் வசிப்பவன் என்ற நினைவில் சதா இருக்க வேண்டும். ஃபரிஷ்தா என்றால் இந்த விகார உலகம், அதாவது விகார பார்வை அல்லது விகார உள்ளுணர்வில் இருந்து கடந்து இருப்பவர்கள். ஓம் சாந்தி. ये मत कहो खुदा से मेरी मुश्किलें बड़ी हैं, ये मत कहो खुदा से मेरी मुश्किलें बड़ी हैं, ये मुश्किलों से कह दो मेरा खुदा बड़ा है। आती है आंधियाँ तो कर उनका खैर मकदम, आती है आंधियाँ तो कर उनका खैर मकदम, तूफान से ही तो लड़ने खुदा ने तुझे गढ़ा है। ये मत कहो खुदा से मेरी मुश्किलें बड़ी हैं, ये मुश्किलों से कह दो मेरा खुदा बड़ा है, मेरा खुदा बड़ा है, मेरा खुदा बड़ा है। सर्व शक्तियों से जब साथ है हमारे, वो सर्व शक्तियों से जब साथ है हमारे, हर काम उसके रहते हरगिज़ हुआ पड़ा है। कभी हारना ना हिम्मत
हजारों कदम बढ़ाने वो सामने खड़ा है। ये मत कहो खुदा से मेरी मुश्किलें बड़ी हैं, ये मुश्किलों से कह दो मेरा खुदा बड़ा है। ये मुश्किलों से कह दो मेरा खुदा बड़ा है, मेरा खुदा बड़ा है।